Hello everyone, welcome to 360 Tamil. இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம எந்த படத்தோட எக்ஸ்பிளனேஷன் பத்தி பார்க்க போறோம்னா, தமிழ்ல போன வருஷம் வெளியான சைத்ரா அப்படின்ற படத்தை பத்தி தான் பார்க்க போறோம். இது ஒரு பக்காவான சஸ்பென்ஸ் த்ரில்லர் படம்னு சொல்லலாம். இந்த படத்துல நீங்க நினைக்காத ஏகப்பட்ட ட்விஸ்ட் வரும். அதே சமயம் படத்துல சின்ன சின்ன லாஜிக் மிஸ்டேக்கும் இருக்கும். அது எண்டிங் தான் உங்களுக்கு புரிய வரும். இந்த படத்தோட எக்ஸ்பிளனேஷன் குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டுருங்க. நீங்க போடுற லைக் மூலியமா இந்த வீடியோ இன்னும் நிறைய பேர்கிட்ட கொண்டு போய் சேர்க்கப்படும். இப்ப டைம் வேஸ்ட் பண்ணாம நம்ம நேரடியா படத்தோட ஃபுல் எக்ஸ்பிளனேஷன் குள்ள போயிடலாம். படத்தோட ஸ்டார்டிங் சீனே ஒரு பெரிய வீட்டை காட்டுறாங்க. இது ஈரினோட வீடா தான் இருக்கும். ஈரின் பேர் தான் சைத்ராவா இருக்கும். இப்ப சைத்ராவும் மாடியில இருந்து குதிக்கலாம்னு நினைக்கிறாங்க. இவங்க ஹஸ்பண்ட் பேரு கதிர் அப்படின்றது. சைத்ரா என்ன சொல்றாங்கன்னா, இந்த உலகத்துல பேய் இருக்குன்னு சொன்னா யாருமே நம்ப மாட்டாங்க, ஆனா உண்மையிலே பேய் இருக்கு, நம்புங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. அப்படியே கட் பண்ணி ஸ்டார்டிங்ல இருந்து சில விஷயங்களை நமக்கு காட்ட ஆரம்பிக்கிறாங்க. இப்ப ரெண்டு பேரை காட்டுறாங்கல்ல, இவங்க சைத்ராவோட ஃப்ரெண்ட்ஸா இருப்பாங்க. பைக் ஓட்டுறவரோட பேரு அருண் அப்படின்றது, பின்னாடி உட்காந்து இருக்கவங்க பேரு மதுமிதா அப்படின்றது. இவங்க பேசிக்கிட்டே பைக்ல வந்துட்டு இருக்கும் போது ஏடகுடமா இவங்களுக்கு ஆக்சிடென்ட் ஆயிருது. அதாவது தெரியாதனமே எங்கேயோ இடிச்சு கீழே விழுந்திருக்காங்க போல. அப்படியே கட் பண்ணி நமக்கு சைத்ராவை திரும்பி காட்டுறாங்க. சைத்ரா நல்லா தூங்கிட்டு இருக்காங்க. அவங்க ஹஸ்பண்ட் கதிர் இருக்காரு பாத்தீங்களா, ஒர்க் எல்லாம் பார்த்துட்டு இருக்காரு. அப்பதான் அவரோட ஃப்ரெண்டு சிவா கிட்ட இருந்து கால் வருது. சிவாவை பொறுத்த வரைக்கும் திவ்யான்னு ஒருத்தங்களை லவ் பண்ணிட்டு இருக்காரு. அவங்கள பொறுத்த வரைக்கும் டிடெக்டிவ் வேலை எல்லாம் பாக்குறாங்க. நான் ப்ரொபோஸ் பண்ணிடலாம் நினைக்கிறேன்னு சொல்லிட்டாரு. நல்ல விஷயம்டா, ப்ரொபோஸ் பண்ணிரு அப்படின்ற மாதிரி கதிரும் சொல்லிட்டாரு. கிஃப்ட் வாங்குறதுக்காக நீ வந்தா நல்லா இருக்கும்ன்ற மாதிரி சிவா கூப்பிடுறாரு. உனக்கே தான் என்னோட ஒய்ஃப் கண்டிஷனை பத்தி தெரியும்ல, என் ஒய்ஃப் பேயெல்லாம் பார்த்து பயப்படுறதா சொல்லிட்டு இருக்கா. இப்பதான் ஹாஸ்பிட்டல் இருந்தே கூட்டு வந்திருக்கேன், நான் கூடியே இருக்கணும்னு சொல்லிட்டாரு. ப்ளீஸ் மச்சான் எனக்காக வான்ற மாதிரி சிவாவும் சொல்றாரு. அதனால இவரும் போலான்னு நினைக்கிறாரு. ஒய்ஃப் தூங்கிட்டு தானே இருக்காங்க, அவங்க முழிக்கிறதுக்குள்ள வந்துடலாம் அப்படின்ற மாதிரி இவரும் இங்க இருந்து கிளம்ப ஆரம்பிக்கிறாரு. அப்படியே கட் பண்ணி 12 மணி நேரம் கழிச்சு நடக்கிறத நமக்கு காட்டுறாங்க. சிவா திவ்யான்னு ஒருத்தங்க கிட்ட ப்ரொபோஸ் பண்ணணும்னு நினைச்சாரு பாத்தீங்களா, அந்த திவ்யாவை தான் காட்டுறாங்க. இப்ப சிவா கிட்ட இருந்து கால் வரதுனால இவங்களும் அட்டென்ட் பண்றாங்க. சிவா இருக்காரு பாத்தீங்களா, என்ன கண்டிப்பா அவங்க கொன்றுவாங்க, தயவு செஞ்சு எப்படியாவது வந்து காப்பாத்து அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காரு. அவர் பேசிட்டு இருக்கும் போதே கால் கட் ஆயிருது. இவங்களுக்கு ஒண்ணுமே புரியல. திரும்பி சிவாவோட நம்பருக்கு ட்ரை பண்ணி பாக்குறாங்க. பார்த்தா கால் போகவே மாட்டேங்குது. என்னால அந்த மாதிரிலாம் சொன்னாரு அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இருக்காங்க. இவங்களுக்கு தெரிஞ்ச அண்ணன் போலீஸா தான் இருப்பாரு. அந்த அண்ணன் கிட்ட விஷயத்த சொல்லலாம் அப்படின்ற மாதிரி கால் பண்ணி விஷயத்த சொல்றாங்க. என்னமா சொல்ற அப்படின்ற மாதிரி அவரும் கொஞ்சம் ஷாக் ஆகுறாரு. கடைசியா வாங்கிட்டு எங்க போறதா சொன்னா அப்படின்ற மாதிரி கேக்குறாரு. மதியானம் ஹோட்டல்ல மீட் பண்ணும்போது ஆனமலைன்னு ஒரு சாமியாரை மீட் பண்ண போறதா சொன்னா அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அப்ப சரிமா, நீ அந்த சாமியார் இருக்கிற இடத்துக்கு போய் செக் பண்ணி பாரு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. அதே சமயம் நம்பரை நான் ட்ரேஸ் பண்ணி அவன் லொகேஷனை கண்டுபிடிக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. இவங்களும் சரின்ற மாதிரி அந்த இடத்துக்கு கிளம்பலாம் அப்படின்ற மாதிரி கிளம்ப ஆரம்பிக்கிறாங்க. அந்த சாமியார் ஒரு குடிசையில தான் இருப்பாரு. அந்த குடிசைக்கு இவங்களும் வந்துடுறாங்க. கதவு திறந்திருக்கிறதுனால இவங்களும் கதவை திறந்து உள்ள வந்து பாக்குறாங்க. ஆனா யாருமே இருக்க மாதிரி தெரியல. திடீர்னு பின்னாடி ஒரு நபர் குரல் கொடுக்கிறாரு. இவங்களும் ஷாக் ஆகி திரும்பி பாக்குறாங்க. அந்த சாமியாரோட அசிஸ்டன்ட் தான் வந்திருக்காரு. சாமியார் எங்க அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. தெரியலையே, நான் எப்பவுமே நைட்டு நேரம் தான் வருவேன்னு சொல்லிட்டாரு. இவங்களும் விஷயத்தெல்லாம் சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. சாமியாரை பார்க்க போறேன்னு சொன்னவன் இப்ப உயிர் போற பயத்துல என்கிட்ட பேசியிருக்கான், எனக்கு ரொம்ப பயமா இருக்கு அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. வெத்தலையில மைய போட்டு பார்த்தா கண்டுபிடிச்சிடலாம் அப்படின்ற மாதிரி அசிஸ்டன்ட் சொல்லிட்டாரு. ஆனா திவ்யா சுத்தமா இந்த விஷயத்தெல்லாம் நம்ப மாட்டாங்க. இருந்தாலும் அந்த அசிஸ்டன்ட் இருக்காரு பாத்தீங்களா, வெத்தலையில மைய போட்டு பாக்குறாரு. அவன் இந்த வீட்டுல தான் இருக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்ற மாதிரி அட்ரஸ் சொல்லிட்டாரு. அது கதிரோட வீடாச்சு அப்படின்ற மாதிரி இவங்களும் யோசிச்சுட்டு இருக்காங்க. இப்பதான் இவங்களோட அண்ணன் கிட்ட இருந்து கால் வருது. அம்மா அவன் இந்த வீட்டுல தான் இருக்கான், நான் உடனே கிளம்பி வரேன், நீயும் அந்த இடத்துக்கு போன்ற மாதிரி சொல்லிட்டாரு. சரிண்ணா அப்படின்ற மாதிரி இவங்களும் கேட்டுக்கிறாங்க. நீங்க சொன்னது உண்மைதான் அப்படின்ற மாதிரி இவரை பார்த்தோம் சொல்லிட்டாங்க. எனக்கு இதெல்லாம் பெருசா நம்பிக்கை இல்ல, ஆனா உங்களை பார்த்ததுக்கு அப்புறம் நம்பிக்கை வந்திருக்கு. ஏதாவது ஹெல்ப்னா உங்களை கூப்பிடுறேன், கார்டு மட்டும் தாங்கன்னு கேக்குறாங்க. அவரும் இவரோட நம்பரை ஒரு கார்டுல எழுதி தந்துடுறாரு. இப்ப திவ்யாவும் கதிரோட வீட்டுக்கு வந்துடுறாங்க. சைத்ராவோட ஃப்ரெண்ட்ஸா 2 பேரை காமிச்சாங்கல்ல, அவங்க வாசல்ல தான் நின்னுட்டு இருக்காங்க. திவ்யாவும் நீங்க யாரு அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. நாங்க சைத்ராவோட ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்ற மாதிரி அவங்களும் சொல்றாங்க. கதவை ரொம்ப நேரமா தட்டிட்டு இருக்கோம், யாருமே திறக்க மாட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. சைத்ரா கூட பேசி உங்களை நான் பார்த்ததே கிடையாது, சரி எதுக்காக பதட்டமா இருக்கீங்க அப்படின்ற மாதிரிலாம் திவ்யா கேக்குறாங்க. இவங்க 2 பேருமே பதட்டமா இந்த இடத்துல ஒரு விஷயத்த சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. நமக்கோ விஷுவலா அதை காட்டுறாங்க. இவங்க 2 பேருமே பேசிக்கிட்டே பைக்ல வந்தாங்க பாத்தீங்களா, ஏடகுடமா ஆக்சிடென்ட் ஆன மாதிரி கீழே விழுந்துடுறாங்க. அப்படி கீழே விழுந்ததுல மதுமிதாவோட ட்ரெஸ் இருக்கு பாத்தீங்களா, பயங்கர அழுக்காயிருது. இதோட எப்படி ஃபங்க்ஷனுக்கு போறது அப்படின்ற மாதிரிலாம் அருணை பார்த்து கேட்டுட்டு இருக்காங்க. உன் ஃப்ரெண்டு சைத்ரா வீடு பக்கத்துல தானே இருக்கு, அங்க வேணா போய் சேஞ்ச் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி இவரும் சொல்லிட்டாரு. அதுவும் சரிதான்ற மாதிரி ஏத்துக்கிறாங்க. இப்ப 2 பேருமே சேர்ந்த மாதிரி சைத்ரா வீட்டுக்கு கிளம்புறாங்க. 2 பேருமே சேர்ந்த மாதிரி சைத்ராவோட வீட்டுக்கு வந்துடுறாங்க. இப்ப வெளிய இருக்க காலிங் பெல்ல அடிச்சிட்டு இருக்காங்க. காலிங் பெல் அடிக்கிற சவுண்ட் சைத்ராவுக்கும் கேக்குது. அவங்க எந்திரிக்கிற மாதிரி காட்டுறாங்க. இவங்க ரொம்ப நேரமா பெல் அடிக்கிறாங்க. ஆனா சைத்ரா வர மாதிரியே தெரியல. என்ன வரவே மாட்டா அப்படின்ற மாதிரி இவரும் கேக்குறாரு. அப்பதான் கதவு ஆட்டோமேட்டிக்கா திறக்குது. கதவு திறந்துதான் இருக்கு போல அப்படின்ற மாதிரி மதுமிதா உள்ள போறாங்க. இப்ப 2 பேருமே சேர்ந்த மாதிரி சைத்ரா சைத்ரா அப்படின்ற மாதிரி கூப்பிட்டு இருக்காங்க. முதல்ல நான் வாஷ் பண்ணிட்டு வந்துடுறேன் அப்படின்ற மாதிரி மதுமிதாவும் வாஷ் பண்றதுக்காக வந்துடுறாங்க. அவர் இன்னமும் சைத்ராவை கூப்பிட்டு இருக்காரு. அவங்க கிட்ட இருந்து பதிலே வர மாட்டேங்குது. இவங்க 2 பேருமே மாடி ஏறி வந்துடுறாங்க. இப்ப பெட்ரூமை பாக்குறாங்க. யாரோ தூங்கிட்டு இருக்க மாதிரி இருக்குல்ல,
சைத்ராவா தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி இவங்களும் ஓபன் பண்றாங்க. பார்த்தா அந்த இடத்துல வெறும் தலகாணி மட்டும் தான் இருக்கு. சைத்ரா எங்க போனான்னு தெரியலையே அப்படின்ற மாதிரி இவங்க யோசிக்கிறாங்க. இப்ப 2 பேருமே சேர்ந்த மாதிரி திரும்ப தேட ஆரம்பிக்கிறாங்க. அப்பதான் உள்ள இருந்து போன் அடிக்கிற சவுண்ட் மதுமிதாக்கு கேக்குது. என்ன போன் அடிக்குது அப்படின்ற மாதிரி வந்து எடுக்கிறாங்க. பார்த்தா அந்த சைடுல இருந்து கதிர் தான் பேசுறாரு. சைத்ரா கிட்ட பேசுற மாதிரி தான் பேச ஆரம்பிக்கிறாரு. நான் சைத்ரா இல்ல, நான் சைத்ராவோட ஃப்ரெண்ட் மதுமிதா பேசுறேன் அப்படின்ற மாதிரி இவங்களும் சொல்றாங்க. சைத்ரா எங்க அப்படின்ற மாதிரி அவரும் கேக்குறாரு. தெரியல, நாங்க தேடிட்டு இருக்கோம் அப்படின்ற மாதிரி அவங்களும் சொல்லிட்டு இருக்காங்க. இப்ப சைத்ரா இருக்காங்க பாத்தீங்களா, மாடியில இருந்து குதிக்கிற மாதிரி நின்னுட்டு இருக்காங்க. நான் சாக போறேன் அப்படின்ற மாதிரி இவங்களுக்குள்ள சொல்லிட்டு இருக்காங்க. இப்ப தேடி வந்த அருணும் இவங்களை பாத்துட்டாரு. என்னங்க பண்றீங்க, முதல்ல இறங்குங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. இப்ப வேகமா கீழே வந்து மதுமிதாவை பாக்குறாரு. மதுமிதா கிட்ட இந்த விஷயத்த சொன்னா அவங்களும் போனை வச்சிடுறாங்க. வேகமா இவர் கூட அந்த இடத்துக்கு வந்து பாக்குறாங்க. அந்த இடத்துல பார்த்தா இப்ப சைத்ராவை காணோம். எங்க சைத்ராவை காணோம் அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. ஒருவேளை உன்னோட ஃப்ரெண்டு கீழே குதிச்சிட்டா போல அப்படின்ற மாதிரி இவரும் சொல்லிட்டாரு. இப்ப 2 பேருமே பயத்துல இங்க இருந்து கிளம்பிடலாம் அப்படின்ற மாதிரி அவசரமா இங்க இருந்து கிளம்பி போயிருப்பாங்க. இருந்தாலும் இவங்க 2 பேருக்கும் மனசு கேட்காது. அதனால தான் திரும்ப சைத்ராவை பாக்குறதுக்காக வந்தோம். ஆனா கதவை திறக்கவே மாட்டாங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. இதெல்லாம் இவங்க பேசிட்டு இருக்கும்போது அண்ணன் இருக்காரு பாத்தீங்களா, அந்த இடத்துக்கு வந்துடுறாரு. அண்ணன் மட்டும் தனியா வந்திருக்க மாட்டாரு, கூட ஒரு கான்ஸ்டபிளையும் கூட்டு வந்திருக்காரு. என்ன விஷயம், இவங்க எல்லாம் யாரு அப்படின்ற மாதிரி அண்ணன் கேக்குறாரு. இவங்களும் இவங்க சொன்னதை பத்தி எல்லாம் சொல்லிடுறாங்க. கதவு திறக்கலன்ற மாதிரி சொல்றாங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. திரும்பி ட்ரை பண்ணி பார்ப்போம் அப்படின்ற மாதிரி கதை ஓபன் பண்றாங்க. இந்த வாட்டி கதை ஓபன் ஆயிருது. கடைசியா சிவா இங்க இருந்து தானே கால் பண்ணிருக்காரு. அதனால இவங்களும் சிவான்னு கூப்பிடுறாங்க. அவங்க சைத்ரான்னு கூப்பிட்டு இருக்காங்க. பார்த்தா சிவாவோட போனு கீழே விழுந்து உடஞ்சிருக்க மாதிரி இருக்கு. இவங்களும் உடனே அந்த போன் எல்லாம் எடுத்து பாக்குறாங்க. இங்கதான் எங்கேயாவது இருக்க வாய்ப்பு இருக்கு, எல்லா இடத்துலயும் தேடலாம் அப்படின்ற மாதிரிலாம் தேட ஆரம்பிக்கிறாங்க. அண்ணனும் கான்ஸ்டபிளும் சேர்ந்த மாதிரி கீழே தான் தேடிட்டு இருக்காங்க. சரி நம்ம மேல போய் தேடலாம் அப்படின்ற மாதிரி திவ்யாவும் யோசிக்கிறாங்க. இப்ப திவ்யாவும் மேல இருக்க ரூம்க்கு வந்துடுறாங்க. இப்ப ரூம்ல என்ன பாக்குறாங்கன்னு தெரியல, பயங்கரமா இந்த இடத்துல ஷாக் ஆயிடுறாங்க. இப்ப பின்னாடியே அருணும் மதுமிதாவும் வராங்க. அவங்களும் அதை பார்த்து ஷாக் ஆயிடுறாங்க. உடனே வேகமா கீழே இறங்கி போறாங்க. இப்ப இவங்க 2 பேருமே என்னன்னு கேட்டுக்கிட்டே மேல வந்து பாக்குறாங்க. அந்த இடத்துல பார்த்தா சிவா இருக்காரு பாத்தீங்களா, கையில ஒரு கத்தி வச்சிருக்காரு. அதுல ரத்தமும் இருக்கு. அதே மாதிரி மயங்கின மாதிரி விழுந்து கிடக்குறாரு. உயிர் இருக்கா இல்லையா பாக்கணும்ன்ற மாதிரி அண்ணனும் பக்கத்துல வந்து செக் பண்ணி பாக்குறாரு. அப்பதான் இவருக்கு இன்னும் உயிர் இருக்கு அப்படின்றது தெரிய வருது. உடனே ஹாஸ்பிட்டலுக்கு தகவலை பாஸ் பண்ணும் அப்படின்ற மாதிரிலாம் திவ்யாவை பார்த்து சொல்லிட்டாரு. திவ்யாவும் உடனே பக்கத்துல இருக்க ஹாஸ்பிட்டலுக்கு கால் பண்ணிடுறாங்க. அவங்க 2 பேர் தப்பிச்சு ஓடிட்டாங்களே அப்படின்ற மாதிரி அண்ணனும் யோசிக்கிறாரு. இப்ப ஆம்புலன்ஸ் எல்லாம் வந்துருது. இவங்களும் வேகமா சிவாவை வண்டியில ஏத்திட்டு இருக்காங்க. இன்ஸ்பெக்டர் என்ன சொல்றாருன்னா, நான் போயிட்டு வந்துடுறேன், அது வரைக்கும் நீங்க இங்கே இருங்க அப்படின்ற மாதிரி கான்ஸ்டபிள் கிட்ட சொல்லிட்டாரு. சரின்ற மாதிரி கான்ஸ்டபிளும் அந்த இடத்துல உட்காந்து வெயிட் பண்ண ஆரம்பிக்கிறாரு. திவ்யா சிவா கிட்ட பேசினதை பத்தி தெளிவா சொல்லல. மதியானம் உன்னை மீட் பண்ணும்போது என்னெல்லாம் பேசுனீங்க தெளிவா சொல்லுமா அப்படின்ற மாதிரி கேக்குறாரு. இந்த இடத்துல தான் திவ்யாவும் நடந்த விஷயத்த சொல்றாங்க. ரொம்ப நாளாவே சிவா ப்ரொபோஸ் பண்றதுக்கு ட்ரை பண்றது இவங்களுக்கும் நல்லாவே தெரியும். இப்ப ப்ரொபோஸ் பண்றதுக்காக ரொம்ப தயங்குறாரு. இந்த கிஃப்ட் அப்படின்ற மாதிரி தயங்கி தராரு. இவங்களும் சந்தோஷமா வாங்கி பாக்குறாங்க. அவர் ப்ரொபோஸ் தான் பண்ணிருப்பாரு. இப்பன்னு பார்த்துதான் கதிர் கிட்ட இருந்து அவருக்கு கால் வந்திருக்கும். நான் மறந்தே போயிட்டேன், சாமியாரை பார்க்க போனோம் அப்படின்ற மாதிரி சிவாவும் வேகமா கிளம்பி இருப்பாரு. இப்ப அப்படியே கட் பண்ணி பிரசன்ட்ல நடக்கிறத நமக்கு காட்டுறாங்க. இப்ப அவசரமா இவர் ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு வந்து சேர்த்துறாங்க. இந்த கான்ஸ்டபிள் உட்காந்து இருக்கும் போது உள்ள யாரோ கத்துற மாதிரி சவுண்ட் கேக்குது. உள்ள யாருமே இல்லையே, என்ன கத்துற சவுண்ட் கேக்குது அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாரு. இப்ப கதவை திறக்கிறதுக்கு ட்ரை பண்றாரு. பார்த்தா கதவு திறக்கவே மாட்டேங்குது. என்ன திறக்க மாட்டேங்குதுன்னு யோசிக்கிறாரு. சிவாக்கு என்னாச்சு ஏதாச்சு அப்படின்ற மாதிரி டாக்டர் செக் பண்ணி பாக்குறாரு. வெளிக்காயம் எதுவும் தெரியல, உள்காயம் இருக்குன்னு நினைக்கிறேன், அவர் முடிக்கிற வரைக்கும் ரெஸ்ட் எடுக்கட்டும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு போயிடுறாரு. இப்ப இந்த இன்ஸ்பெக்டர் இருக்கார்ல, சைத்ராக்கு முதல்ல என்ன பிரச்சனை அதை பத்தி டீடைலா தெரியலையே அப்படின்ற மாதிரிலாம் யோசிச்சுட்டு இருக்காரு. மென்டல் ப்ராப்ளத்தினால அட்மிட் ஆன சைத்ராவை பத்தி தானே கேக்குறீங்க, எங்க டாக்டர் தான் அவங்களுக்கும் ட்ரீட்மெண்ட்லாம் தந்தாரு அப்படின்ற மாதிரி வார்ட் பாய் சொல்லிட்டாரு. அப்படியா, உடனே டாக்டரை பார்த்து பேசணும் அப்படின்ற மாதிரி அண்ணன் யோசிக்கிறாரு. இவங்க எல்லாருமே சேர்ந்த மாதிரி டாக்டரை பார்க்கறதுக்கு போறாங்க. இந்த கான்ஸ்டபிளுக்கு திரும்ப சவுண்ட் கேட்டுக்கிட்டே இருக்கு. கதவை திறந்து உள்ள போக முடியல. அதனால ஓட்டையில கண்ணை வச்சு பாப்போம் அப்படின்ற மாதிரி பார்க்க ஆரம்பிக்கிறாரு. அப்பதான் திடீர்னு பேய் இவர் கண் முன்னாடி தெரியுது. இவரும் பயத்துல கீழே போய் விழுந்துடுறாரு. என்ன உள்ள பேய்லாம் இருக்கு போலியா அப்படின்ற மாதிரி ரொம்ப பயந்துட்டு இருக்காரு. இப்ப இவங்க எல்லாம் சேர்ந்த மாதிரி டாக்டரை பாக்குறதுக்காக வந்துடுறாங்க. சைத்ராவை பத்தி கேக்குறாங்க. உட்காருங்க அப்படின்ற மாதிரி டாக்டரும் பேச ஆரம்பிக்கிறாரு. சைத்ராக்கு என்ன மாதிரியான ப்ராப்ளம் அப்படின்ற மாதிரி இன்ஸ்பெக்டர் கேக்குறாரு. டாக்டரும் சொல்ல ஆரம்பிக்கிறாரு. சைத்ராவோட க்ளோஸ் ஃப்ரெண்ட் ஒருத்தங்க இறந்து போயிடுவாங்க. அதை சைத்ராவால சுத்தமா ஏத்துக்கவே முடியாது. கொஞ்சம் கொஞ்சமா அந்த ஃப்ரெண்டு திரும்பி வர மாதிரிலாம் அவங்க இமேஜின் பண்ண ஆரம்பிப்பாங்க. அதை நினைச்சு தேவையில்லாம பயந்துட்டும் இருப்பாங்க. இதனால தான் கதிர் எங்க கிட்ட கூட்டு வந்தாரு. நாங்களும் முடிஞ்ச அளவுக்கு ட்ரீட்மெண்ட்லாம் தந்தோம். ஓரளவுக்கு நார்மல் ஆனதுக்கு அப்புறம் தான் அனுப்பி வச்சோம். ஏன் என்ன பிரச்சனைன்னு கேக்குறாரு. சைத்ராவும் கதிரும் வீட்ல இல்ல, அதை பத்தி சொல்லிட்டு இருக்காங்க. அப்பதான் வார்ட் பாயும் சிவா முழிச்சிட்டாரு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி இவங்களும் வேகமா நடக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்பன்னு பார்த்து இன்ஸ்பெக்டருக்கு அந்த கான்ஸ்டபிள் கிட்ட இருந்து கால் வருது. நீ போய் பாருமா, நான் வந்துடுறேன் அப்படின்ற மாதிரி தங்கச்சி கிட்ட சொல்லிட்டாரு. அந்த கான்ஸ்டபிளும் இந்த வீட்டுக்குள்ள பேய் இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. யோ என்னைய உளறிட்டு இருக்க அப்படின்ற மாதிரி இன்ஸ்பெக்டர் கோவப்படுறாரு. சார் நான் உண்மையதான் சொல்றேன், இருக்கவே பயமா இருக்கு, சீக்கிரமா வாங்கன்னு சொல்லிட்டாரு. சரி நான் கிளம்பி வரேன் அப்படின்ற மாதிரி இவரும் சொல்லிட்டாரு. இப்ப எல்லாருமே சேர்ந்த மாதிரி சிவாவை பாக்குறதுக்காக வந்துடுறாங்க.
நான் சாக போறேன், அந்த பேய் என்ன விடாது அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காரு. கையில அந்த கத்தியை அழுத்தமா பிடிச்சிருக்காரு. இவங்களும் கத்திய தந்துரு அப்படின்ற மாதிரிலாம் கேக்குறாங்க. அவர் நான் தரமாட்டேன், என் சேஃப்டிக்கு வேணும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காரு. சரி கத்திய நீயே வச்சுக்கோ, என்ன ஆச்சுனாவது சொல்லு அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. ஆனா அவர் திரும்ப திரும்ப அதே விஷயத்தை தான் சொல்லிட்டு இருக்காரு. அவர் ரெஸ்ட் எடுக்கட்டும் அப்படின்ற மாதிரி டாக்டர் சொல்லிட்டாரு. இவங்க எல்லாருமே சேர்ந்த மாதிரி வெளியே வராங்க. அப்பதான் இன்ஸ்பெக்டரும் என்னாச்சு அப்படின்ற மாதிரி கேக்குறாரு. இவங்களும் நடந்த விஷயத்தெல்லாம் சொல்லிட்டாங்க. இன்ஸ்பெக்டரும் அங்க நடக்கிற விஷயத்தை பத்தி சொல்லிட்டாரு. அந்த கான்ஸ்டபிள் ரொம்ப பயப்படுறாரு. அதனால அந்த இடத்துல போய் நான் பாத்துக்கிறேன், நீ சிவாவை பாத்துக்கோமான்னு சொல்றாரு. இவங்களும் சரின்ற மாதிரி ஏத்துக்கிறாங்க. இப்ப டாக்டர் வார்ட் பாய்லாம் கிளம்பிடுவாங்க. இவங்க மட்டும் ரூம்குள்ள வராங்க. பேய் பிசாசு இருக்கிறதுலாம் உண்மை, தயவு செஞ்சு என்ன கொலை பண்ணிடாதீங்க, விட்டுருங்க அப்படின்ற மாதிரிலாம் இவர் புலம்பிட்டு இருக்காரு. பக்கத்துல இருக்க திவ்யாக்கு ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது. நீ ஆனமலை சாமியாரை பார்க்க போறேன்னு தானே சொன்ன, எங்கடா போன, என்ன ஆச்சு அப்படின்ற மாதிரிலாம் கேட்டுட்டு இருக்காங்க. ஆனா இவர் சொன்னதையே தான் திரும்ப திரும்ப இந்த இடத்துல சொல்றாரு. இந்த கான்ஸ்டபிள் இந்த இடத்துல பயந்துட்டு இருக்கும் போது கரெக்டா இன்ஸ்பெக்டர் வந்துடுறாரு. என்னையா பேய் பிசாசுன்னு சொல்லிட்டு இருக்க, என்னாச்சு அப்படின்ற மாதிரி கேட்கிறாரு. இவர் கண்ணை வச்சு பார்க்கும் போது ஒரு பேய் வந்தது பாத்தீங்களா, அந்த பேய் என்ன தூக்கி அடிச்ச மாதிரி இருந்தது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு பேய் பிசாசுன்னு கதையா விடுற, நான் பாக்குறேன்ற மாதிரி இன்ஸ்பெக்டர் போறாரு. உனக்கு எதுவும் ஆகாம நான் பாத்துக்கிறேன், என்ன நடந்தது தெளிவா சொல்லு அப்படின்ற மாதிரி சிவாவை பார்த்த மாதிரி கேக்குறாங்க. இப்பதான் சிவாவும் பயந்துகிட்டே நடந்த விஷயத்த சொல்லிட்டாரு. சிவாக்கான கிஃப்ட வாங்கியிருப்பாங்க. சிவாவும் கிளம்பி போயிடுறாரு. இப்ப கதிரும் ஒய்ஃப்க்கு கால் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி கால் பண்ணிருப்பாரு. அந்த போனை தான் மதுமிதா அட்டென்ட் பண்ணிருப்பாங்க. என்ன நடந்துட்டு இருக்கு அப்படின்ற மாதிரிலாம் சொல்லியிருப்பாங்க. மதுமிதா பேசுறாங்கன்னு தெரிஞ்சோடனே கதிர் பயங்கரமா ஷாக் ஆயிடுவாரு. இப்ப கதிர் இருக்கார்ல, உடனே சிவாக்கு கால் பண்ணி பேச ஆரம்பிக்கிறாரு. என் ஒய்ஃப் சொல்ற மாதிரி பேய் பிசாஸ்லாம் உண்மைதான் அப்படின்னு சொல்லிட்டு, உனக்கு என்னடாச்சு, ஏன் வளர்ற அப்படின்ற மாதிரி சிவா கேக்குறாரு. என் ஒய்ஃபோட கண்ணுக்கு அவ ஃப்ரெண்ட் மதுமிதா தெரியுதா சொல்லுவா, ஆனா அந்த மதுமிதா இறந்து போய் 3 வருஷம் ஆயிடுச்சு, அவ தான் என்கிட்ட போன்ல பேசினான்னு சொல்லிட்டாரு. அது வேற மதுமிதாவா இருக்கும் அப்படின்னு சிவா சொல்லிட்டாரு. இல்லடா, அந்த மதுமிதாவோட ஹஸ்பண்ட் பேரும் அருண் தான் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. நான் வீட்டுக்கு தான் கிளம்பி போயிட்டு இருக்கேன், ஒரு சாமியார் கூப்பிட்டு நீ வந்துரு அப்படின்ற மாதிரி சொல்றாரு. சிவாவும் சரின்னு ஏத்துக்கிறாரு. அதுக்கு முன்னாடி திவ்யா கிட்ட ப்ரொபோஸ் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி கிளம்ப ஆரம்பிக்கிறாரு. இப்ப கதிர் இருக்காரு பாத்தீங்களா, வேகமா வீடு வந்து சேர்ந்துடுறாரு. ஒய்ஃப் எங்க அப்படின்ற மாதிரி பரபரப்பா ஒவ்வொரு இடமா தேடி பார்த்துட்டு இருக்காரு. ஒய்ஃப் ரூம்ல எங்கேயோ இல்லன்னு தெரிய வருது. சரி மாடிக்கு போய் பார்ப்போம் அப்படின்ற மாதிரி வேகமா மாடிக்கு வந்து பாக்குறாரு. மாடியிலயும் எங்கேயும் இருக்கிற மாதிரியே தெரியல. மாடியில இருந்து கீழே குதிச்சிருக்காங்களா அப்படின்ற மாதிரி எட்டி பாக்குறாரு. அங்கேயும் அவங்க தெரியல. கிளம்பலான்னு நினைக்கும் போதுதான் டேங்குக்கு பின்னாடி சவுண்ட் கேக்குது. அந்த இடத்துல எட்டி பார்த்தா அங்கதான் அவங்க ஒளிஞ்சிருக்கிறது தெரியுது. சைத்ரா உனக்கு ஒன்னும் ஆவலன்னு கேக்குறாரு. நீ தானா அப்படின்ற மாதிரி அவங்களும் வெளியே வராங்க. நீ பாட்டுக்கு தனியா விட்டு போயிட்ட, திரும்பி அந்த பேய் என்ன பாக்கிறதுக்காக வந்ததுன்னு சொல்றாங்க. ஆமா நீ சொல்றது உண்மை அப்படின்ற மாதிரி இவரும் சொல்றாரு. நான் எப்ப சொன்னாலும் நீ நம்பவே மாட்ட, இப்ப மட்டும் எப்படி நம்புற அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. ஏன்னா அந்த பேயில ஒண்ணு என்கிட்ட போன்ல பேசிச்சு அப்படின்ற மாதிரி இவரும் சொல்றாரு. முதல்ல என்ன நடந்தது அதை தெளிவா சொல்லு அப்படின்ற மாதிரி கேக்குறாரு. இவங்களும் அந்த விஷயத்த சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. காலிங் பெல் அடிக்கிற சவுண்ட் கேட்டுச்சு பாத்தீங்களா, இவங்களும் கதவை திறக்கலாம் அப்படின்ற மாதிரி கீழே வராங்க. முதல்ல ஹோல்ஸ்ல கண் வச்சு பாக்குறாங்க. மதுமிதான் தெரிஞ்சோன்னா பயங்கரமா ஷாக் ஆயிடுறாங்க. இப்ப வேக வேகமா பெட்ரூம் இருக்கு பாத்தீங்களா, அந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. இவங்க தூங்கிட்டு இருக்க மாதிரி தலகாணி எல்லாம் செட் பண்ணி வச்சிடுறாங்க. அதே மாதிரி மாடிக்கு வந்து குதிக்கிற மாதிரி நிக்கிறாங்க. பேய் கையில மாட்டி சாவறதுக்கு குதிச்சு செத்துடலாம் அப்படின்ற மாதிரி தான் நிக்கிறாங்க. அந்த இடத்துக்கு வந்து பேசின அருண் இருக்காரு பாத்தீங்களா, பயந்த மாதிரி கீழே இறங்கி இருப்பாரு. இந்த கேப்ல இவங்க என்ன பண்றாங்கன்னா வேகமா டேங்க் கிட்ட போய் மறைஞ்சிருப்பாங்க. திரும்பி அவங்க 2 பேருமே சேர்ந்த மாதிரி வந்து பார்த்தாங்கல்ல, அவ குதிஸ்டா போல அப்படின்ற மாதிரி பயந்து இங்க இருந்து ஓடி இருப்பாங்க. கேட்டு முடிக்கிற கதிர் என்ன சொல்றாருன்னா, இன்னும் கொஞ்ச நேரத்துல சாமியாரோட சிவா வந்துருவான், அதுக்கப்புறம் எல்லாமே சரியாயிடும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. இது வரைக்கும் தான் சிவா சொல்லிட்டு இருப்பாரு. திடீர்னு உடம்புக்குள்ள ஏதோ நடக்க ஆரம்பிக்குது. அதனால இவங்க இருக்காங்கல்ல, உடனே டாக்டரை வர வச்சிடுறாங்க. டாக்டரும் என்னாச்சு ஏதாச்சு அப்படின்ற மாதிரிலாம் செக் பண்ணிட்டாரு. கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கட்டும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. இப்ப சிவா மயங்கின மாதிரி தான் படுத்திருக்காரு. இவங்களும் சிவாக்கு பக்கத்துல உட்காந்து யோசிக்கிறாங்க. சைத்ராவோட ஃப்ரெண்ட்ஸை பத்தி டாக்டருக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்ற மாதிரிலாம் யோசிச்சுட்டு இருக்காங்க. இந்த இடத்துல கான்ஸ்டபிள் இருக்காருல்ல, உள்ள போகாதீங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காரு. அதை மீறிய இன்ஸ்பெக்டர் உள்ள போனோம்னு நினைக்கிறாரு. கதவை திறக்க முடியல, அதனால உடச்சிட்டு போலாம் அப்படின்ற மாதிரி ட்ரை பண்ணிட்டாரு. திவ்யாவும் டாக்டரை பாக்குறதுக்காக அந்த ரூம் வராங்க. டாக்டர் இருக்க மாட்டாரு. அவர் கடைசியா காமிச்ச ஃபைல் அங்கதான் இருக்கும். அதை எடுத்து பாக்குறாங்க. அப்பதான் மதுமிதாவும் அருணும் ஆக்சிடென்ட்ல இறந்ததை பத்தி நியூஸ் இருக்கு. அதை படிக்கும் போது தான் நமக்கு விஷுவலா நடந்ததை காட்டுறாங்க. அவங்க 2 பேருமே அந்த நாள் ஒரு ஃபங்க்ஷனுக்கு தான் போயிட்டு இருப்பாங்க. பேசிக்கிட்டே வந்துட்டு இருக்கும் போது ஏடகடமா ஒரு லாரி இடிச்சு அவங்க ஸ்பாட்லயே இறந்து போயிடுவாங்க. இப்போ ஊர் மக்கள்லாம் சுத்தி இந்த இடத்துக்கு வந்து வேடிக்கை பார்த்துட்டு இருக்காங்க. அந்த மாதிரி தான் சைத்ராவும் பார்த்திருப்பாங்க. இந்த டிப்ரெஷன்ல தான் இவங்களுக்கு ப்ராப்ளம்லாம் ஏற்பட்டிருக்கும். இந்த விஷயத்த உடனே அண்ணன் கிட்ட சொல்லணும் அப்படின்ற மாதிரி திவ்யாவும் இன்ஸ்பெக்டருக்கு கால் பண்ணிட்டாங்க. இன்ஸ்பெக்டர் கதவு இடிச்சாரு பாத்தீங்களா, கதவு சட்டுன்னு திறந்து சட்டுன்னு க்ளோஸ் ஆயிருது. இவர் உள்ள மாட்டிக்கிறாரு. என்ன அண்ணனுக்கு காலே போக மாட்டேங்குது அப்படின்ற மாதிரி இவங்களும் யோசிக்கிறாங்க. இப்ப நியூஸ் பேப்பர்ல இருக்க அவங்க 2 பேரையும் பேய் மாதிரி நமக்கு காட்டுறாங்க. இங்கதான் படத்தோட இன்ட்ரோல போடுறாங்க. அப்படியே கட் பண்ணி அந்த இன்ஸ்பெக்டரை காட்டுறாங்க. உள்ள கரண்ட் எல்லாம் கட் ஆயிருது. என்ன வெளிச்சமே இல்லாம இருக்கு அப்படின்ற மாதிரி இவரும் யோசிச்சுட்டு இருக்காரு. திரும்பி இவரால் கதை ஓபன் பண்ணி வெளியும் போக முடியல. அந்த சாமியார் அசிஸ்டன்ட் கிட்ட ஹெல்ப் கேட்டா என்ன அப்படின்ற மாதிரி திவ்யா யோசிக்கிறாங்க. இப்ப அந்த சாமியார் அசிஸ்டன்ட்டுக்கு கால் பண்ணி பேச ஆரம்பிக்கிறாங்க. நடந்திருக்க எல்லா விஷயத்தையும் சொல்றாங்க.
இந்த மாதிரி பேயா திரும்பி வர வாய்ப்பு இருக்கா அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. ஏன் வாய்ப்பு இல்ல? கண்டிப்பா வாய்ப்பு இருக்கு. அவங்க ஆயுசு முடியறதுக்கு முன்னாடியே ஆக்சிடென்ட்ல இறந்தா இந்த மாதிரிலாம் நடக்கும். அவங்க ரெண்டு பேருமே பேய்ன்றது அவங்க ரெண்டு பேருக்குமே தெரியாது. கடைசி நாள் அவங்க என்ன பண்ணாங்களோ அதே விஷயத்தை தான் திரும்ப திரும்ப பண்ணிட்டு இருக்காங்க. அப்படி பண்ணும்போது சைத்ராக்கு மட்டும் பழகினவங்க இப்போ உங்க கண்ணுக்கும் தெரிய ஆரம்பிச்சிட்டாங்க. இதான் பிரச்சனைன்னு சொல்றாரு. அவங்க பேய் தானே, அவங்களே பாடியை பார்த்து பயந்து ஓடினாங்களே அப்படின்ற மாதிரி இவங்க கேக்குறாங்க. அவங்க பேய்ன்றது அவங்களுக்கு தெரியாம இருக்கிற வரைக்கும் தான் இதெல்லாம் நடக்கும். அவங்க பேய்ன்றது அவங்களுக்கு மட்டும் தெரிஞ்சதுன்னு வச்சுக்கோங்க, நம்மள மாதிரியே இவங்களையும் மாத்தணும்னு நினைக்க ஆரம்பிச்சிருவாங்க. அது எல்லாருக்குமே ஆபத்துல தான் முடியும் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. சைத்ராக்கு மட்டும் தெரிஞ்சிட்டு இருந்தவங்க இப்ப எங்க கண்ணுக்கும் தெரிய ஆரம்பிச்சிட்டாங்கல்ல, இதனால எங்க உயிருக்கு ஏதாவது ஆபத்து வருமா அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. அவங்களுக்கு பேயின் தெரியாத வரைக்கும் பிரச்சனை இல்ல, தெரிஞ்சதுன்னா அவங்க எல்லாருக்குமே ஆபத்துன்னு சொல்லிட்டாரு. இதை கேட்டு திவ்யாவும் பயந்துடுறாங்க. எங்களை காப்பாத்த முடியுமான்னு கேக்குறாங்க. என் குரு நினைச்சா கண்டிப்பா உங்களை காப்பாத்திடுவாரு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. உங்க குருக்கு தான் என்ன ஆச்சுன்னே தெரியல, நீங்க அந்த வீட்டுக்கு வரீங்களா, ப்ளீஸ் ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்ற மாதிரிலாம் கேக்குறாங்க. சரி வரேன்ற மாதிரி ஏத்துக்கிறாரு. இவங்களும் உடனே போகணும்னு நினைக்கிறாங்க. இன்ஸ்பெக்டர் டார்ச் லைட்டை யூஸ் பண்ணி ஒவ்வொரு இடமா வந்துட்டு இருக்காரு. அப்பதான் மேல கத்துற மாதிரி சவுண்ட் கேக்குது. அவர் சொன்ன மாதிரியே சவுண்ட் கேக்குது அப்படின்ற மாதிரி யோசிச்சுக்கிட்டே மேல போயிட்டு இருக்காரு. கான்ஸ்டபிள் இவர் எப்போ வருவாரு அப்படின்ற மாதிரி கவனிச்சிட்டு இருக்காரு. அப்பதான் இந்த சாமியார் அசிஸ்டன்ட் இருக்காரு பாத்தீங்களா, இந்த இடத்துக்கு வந்துடுறாரு. அவங்க போன்ல சொன்னாங்க பாத்தீங்களா, அந்த தகவல்லாம் சொல்லிடுறாரு. இன்ஸ்பெக்டர் உள்ள மாட்டிருக்காரு அப்படின்ற மாதிரி கான்ஸ்டபிளும் புரிய வைக்கிறாரு. அசிஸ்டன்ட்டும் உள்ள போறதுக்காக கதவை திறக்கிறதுக்கு பாக்குறாரு. கதவு திறக்க மாட்டேங்குது. அதனால இவரும் உடைக்கிறதுக்கு ட்ரை பண்றாரு. இவ்வளவு நேரம் அமைதியா இருந்த சிவா இருக்காரு பாத்தீங்களா, இப்ப கத்தியால இவரோட கழுத்தெல்லாம் அறுத்துக்க ட்ரை பண்றாரு. நான் சாக போறேன்னு சொல்றாரு. என்ன பண்ணிட்டு இருக்க, நிறுத்து அப்படின்ற மாதிரி இவங்களும் கையில இருந்து கத்திய வாங்கிடுறாங்க. இவர் திரும்ப திரும்ப அதே டைலாக்க சொல்றாரு. இப்ப இன்ஸ்பெக்டரும் மாடியில இருக்க ரூம் கிட்ட வந்துடுறாரு. சைத்ரா இருக்காங்கல்ல, அந்த பக்கம் திரும்பின மாதிரி உட்காந்து இருக்காங்க. சைத்ரா நீங்க தானா அப்படின்ற மாதிரி கேட்டுக்கிட்டே பக்கத்துல வந்துட்டு இருக்காரு. இங்க சாமியார் இன்னமும் கதை உடைக்கிறதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்காரு. இதெல்லாம் நடந்துட்டு இருக்கும் போது கரெக்டா கதிர் இருக்காரு பாத்தீங்களா, என்ன பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்ற மாதிரி இந்த இடத்துக்கு வந்து கேக்குறாரு. சார் நீங்க தான் கதிரா அப்படின்ற மாதிரி கான்ஸ்டபிள் கேக்குறாரு. ஆமா அப்படின்ற மாதிரி கதிரும் சொல்றாரு. இவ்வளவு நேரம் எங்க போனீங்க, உங்களை தான் தேடிட்டு இருக்கோம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. நான் ஒய்ஃபுக்கு மருந்து மாத்திரை வாங்குறதுக்காக தான் போனேன்னு சொல்லிட்டாரு. உங்க ஒய்ஃப் வீட்டுக்குள்ளதான் இருக்காங்களா, நாங்க யாரையுமே பாக்கலையே அப்படின்ற மாதிரி கான்ஸ்டபிள் சொல்லிட்டாரு. என்ன சொல்றீங்க, என் ஒய்ஃப் உள்ளதான் இருக்கா அப்படின்ற மாதிரி இவரும் வேகமா கதவு கிட்ட வந்துடுறாரு. கதவை திறக்க முடியல, அதனால இவரும் உடைக்கிறதுக்கெல்லாம் ட்ரை பண்றாரு. இன்ஸ்பெக்டரும் பக்கத்துல வந்து என்னாச்சு அப்படின்ற மாதிரிலாம் கேட்டுட்டு இருக்காரு. பேயெல்லாம் இருக்கு அப்படின்ற மாதிரி இவங்க சொல்றாங்க. என்ன மேடம் உளறிட்டு இருக்கீங்க, பேயெல்லாம் கிடையாது அப்படின்ற மாதிரி இன்ஸ்பெக்டர் சொல்லிட்டாரு. இல்ல சார், பேயெல்லாம் கண்டிப்பா இருக்குன்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. கதிராலையும் சுத்தமா கதவெல்லாம் உடைக்க முடியல, வேற வழியா வீட்டுக்குள்ள போலாம், அந்த வழியா போலான்ற மாதிரி சொல்லிட்டாரு. படிக்கட்டு ஏறி மேல இருந்து உள் வழியா இறங்கணும், அந்த மாதிரி தான் ட்ரை பண்றாங்க. இப்ப ஹாஸ்பிட்டல் இருக்க சிவாவை காட்டுறாங்க. இவங்க கத்தியை புடிங்கி வச்சிட்டாங்கல்ல, அந்த கத்தியை இவர் கவனிச்சிட்டு இருக்காரு. நடந்ததுல பாதி மட்டும் தான் சிவா நீ சொல்லியிருக்க, நீ அந்த சாமியாரை கூப்பிட்டு அந்த இடத்துக்கு போனியா இல்லையா, தெளிவா சொல்லு அப்படின்ற மாதிரி இவங்க கேக்குறாங்க. இந்த இடத்துல தான் சிவாவும் நடந்த விஷயத்த சொல்றாரு. சிவா சாமியாரோட வந்துருவான், நீ கவலைப்படாத அப்படின்ற மாதிரி சொன்னாரு பாத்தீங்களா. இருந்தாலும் இவங்க பயங்கரமா பயந்துட்டு இருக்காங்க. இந்த வீடே வேணாம், நம்ம வேற வீட்டுக்கு போயிடலாம் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. நான் சொல்றேன்ல கொஞ்சம் பொறுமையா இரு அப்படின்ற மாதிரி இவர் சொல்றாரு. திரும்பி அவருக்கு ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி தான் ஹோட்டல்ல இருக்க அவருக்கு கால் பண்ணி சொல்லியிருப்பாரு. அவரை சரி வரேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாரு. அதுக்குள்ள ஒய்ஃப் இருக்காங்கல்ல, வேகமா குதிக்கிறதுக்கு திரும்பி போறாங்க. என்னாச்சு நில்லு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. இவங்க என்ன சொல்றாங்கன்னா, இந்த வீடு வேணாம், நம்ம போறதுக்கு வேற ஏதாவது வீடு பாருங்கன்னு சொல்றாங்க. அவ்வளவுதானே, வேற வீடு பாத்துறேன் அப்படின்ற மாதிரி இவரும் சொல்றாரு. கதிர் திரும்பி ரூமுக்கு கூட்டு வந்து இவங்களை உட்கார வச்சிடுறாரு. இரு வந்துடுறேன் அப்படின்ற மாதிரி நேரா கிச்சனுக்கு வராரு. ஒரு கத்தி எடுத்துக்கிறாரு. நான் போயிட்டு வர வரைக்கும் உன்னோட சேஃப்டிக்காக இந்த கத்தியை வச்சுக்கோ, நான் சீக்கிரமா நம்ம தங்கிறதுக்கு ஒரு வீடை பாத்துறேன் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. சரின்ற மாதிரி இவங்களும் தலகாணி கடியில கத்தியை வச்சுட்டு படுக்கிறாங்க. இவர் இருக்காரு பாத்தீங்களா, வீடெல்லாம் தேடி அலைஞ்சிட்டு இருக்காரு. அப்படி அலைஞ்சிட்டு இருக்கும் போதுதான் ஒரு விஷயத்த பார்த்து ஷாக்க வருது. அதாவது மதுமிதா அருண் பைக் ரிப்பேர் ஆன மாதிரி நின்னுட்டு இருக்காங்க. அப்படியே கட் பண்ணி சிவாவை நமக்கு காட்டுறாங்க. அந்த ஆனமலை சாமியை பாக்குறதுக்காக வராது. பார்த்தா அவரோட குடிசை மூடி இருக்கு. இன்னும் மூடி இருக்கு அப்படின்ற மாதிரி பக்கத்துல இருக்க ஒரு பெரியவர்கிட்ட விசாரிக்கிறது. அவர் இன்னும் 2 மணி நேரம் கழிச்சு தான்ப்பா வருவாரு அப்படின்ற மாதிரி அவரும் சொல்றாரு. சரி வெயிட் பண்ணி நான் கூட்டு போறேன் அப்படின்ற மாதிரி வெயிட் பண்றாரு. இப்ப திரும்பி கதவை யாரோ திறக்கிற மாதிரி சைத்ராக்கு சவுண்ட் கேக்குது. ஆகா பேய் தான் வருது போல அப்படின்ற மாதிரி தலகாணி செட்டப் எல்லாம் இவங்க பண்ணிடுறாங்க. இந்த ரூமை விட்டு மாடிக்கு போனோம் அப்படின்ற மாதிரி வேகமா வெளியே ஓடி வராங்க. யாரோ கையை வேற பிடிக்கிறாங்க. இவங்க இருக்காங்கல்ல, பயத்துல அந்த கையெல்லாம் தள்ளி விட்டு ஓட பாக்குறாங்க. ஏடகடமா ஸ்லிப் ஆகி விழுந்துடுறாங்க. சைத்ரா நான் தான் அப்படின்ற மாதிரி இவரும் சொல்லிட்டாரு. நீதானா, திரும்பி அந்த 2 பேய்ங்க தான் வந்துருச்சுன்னு பயந்துட்டேன்னு சொல்றாங்க. சாரின்ற மாதிரி இவங்களை எழுப்பி விடுறாரு. நம்ம போறதுக்கு சூப்பரா ஒரு வீடை பார்த்துட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. நீயே பைக்கை ஓட்டுன்னு சொல்லிட்டாரு. சரின்ற மாதிரி இவங்கள ஏத்துக்கிறாங்க. இவங்க ஒரு பைக் வச்சிருப்பாங்க. அது மூலியமா இவங்க 2 பேருமே அந்த வீடு இருக்கிற இடத்துக்கு வந்துடுறாங்க. வீடு கொஞ்சம் சின்னதான், அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம்ல அப்படின்ற மாதிரி கேக்குறாரு. பேய் இருக்காதுல்ல, அது வரைக்கும் எனக்கு சந்தோஷம் அப்படின்ற மாதிரி சைத்ராவும் சொல்றாங்க. இப்ப வீட்டை பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி கதவை திறந்து உள்ள வந்துடுறாங்க. வீட்டுல எல்லா திங்ஸும் போட்ட மாதிரியே இருக்கு. என்ன திங்ஸ் எல்லாம் இவ்வளவு அழுக்கா இருக்கு அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாங்க. இப்படி யோசிச்சுக்கிட்டே ஒவ்வொரு ரூமா பார்த்துட்டு இருக்காங்க.
அப்படி இவங்க பார்த்துட்டு இருக்கும் போதுதான் அவங்க ஃப்ரெண்டு மதுமிதா தெரியுறாங்க. என்ன சைத்ரா நீ எப்ப வந்த அப்படின்ற மாதிரிலாம் கேட்டுட்டு இருக்காங்க. அவங்க பேய் மாதிரி தெரியறதுனால சைத்ராவும் செம்மையா ஷாக் ஆயிடுறாங்க. அதே சமயம் அருணும் தெரியுறாரு. இவங்க பயந்து வேகமா வெளியே ஓடி வந்துடுறாங்க. முதல்ல வண்டி எடு அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாங்க. ஹஸ்பண்டா வேகமா வண்டி எடுத்துடுறாரு. இப்ப வீட்டுக்கு வந்த ஹஸ்பண்ட் என்னாச்சு அப்படின்ற மாதிரிலாம் இவங்க கிட்ட கேக்குறாரு. நீ எந்த வீட்டை தெரியுமா பார்த்து வச்சிருக்க? மதுமிதாவும் அருணும் ஒன்னா இருந்த வீட்டை தான் பார்த்து வச்சிருக்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. அச்சச்சோ சாரி அப்படின்ற மாதிரி இவரும் சொல்லிட்டாரு. இப்பதான் இவரு போன்ல இருந்து இவங்களுக்கு கால் வருது. என்ன உன் போன்ல இருந்து கால் வருது? உன் போன் எங்க அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. நான் போகும்போது மிஸ் பண்ணிட்டேன் போல அப்படின்ற மாதிரி இவரும் சொல்லிட்டாரு. அட்டன் பண்ணி பேசுன்னு சொல்லிட்டாரு. இவங்களும் அட்டன் பண்ணி பேச ஆரம்பிக்கிறாங்க. எதிரில் என்ன பேசுறாங்கன்னு தெரியல. இவங்க கொஞ்சம் ஷாக் ஆகுறாங்க. இப்ப எதிர் சைட்ல இருந்து ஒரு போட்டோ வந்திருக்கு. அதை பாக்குறவங்க செம்மையா ஷாக் ஆயிடுறாங்க. இப்ப வேகமா இங்க இருந்து ஓட ஆரம்பிக்கிறாங்க. எங்க போற நில்லு அப்படின்ற மாதிரி இவரும் பின்னாடியே வந்துட்டு இருக்காரு. இப்ப ஓடி அவங்க மொட்டை மாடிக்கு தான் வராங்க. மேல இருந்து கொஞ்சம் கூட யோசிக்காம குதிச்சிடுறாங்க. இத பாக்குற இவரும் பயங்கரமா ஷாக் ஆயிடுறாரு. அவங்க அங்கேயே துடிச்சு இறந்து போயிடுறாங்க. இவரும் கதவை திறந்து வெளியே போய் பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி வேகமா கதவை திறக்கிறதுக்காக வெளியே வருது. ஆனா இவரால கதவை திறக்க முடியல. எங்க போக ட்ரை பண்ற அப்படின்ற மாதிரி ஈரனோட வாய்ஸ் கேக்குது. இத பாக்குற இவர் செம்மையா ஷாக் ஆயிடுறாரு. சைத்ரா நீதானா அப்படின்ற மாதிரி கேக்குறாரு. இப்ப மேற்கொண்டு சைத்ராவோட வாய்ஸ் கேக்குது. நீ இறந்துட்டேன்னு என்னையும் கொல்ல பாக்குறியா அப்படின்ற மாதிரிலாம் கேக்குறாரு. இப்ப சைத்ரா பக்கத்துல பேய் மாதிரி வராங்க. நான் உன்னை கொல்ல தேவையில்ல, ஏன்னா நீ ஆல்ரெடி இறந்து போயிட்ட அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. என்ன சொல்லிட்டு இருக்க எனக்கு புரியல அப்படின்ற மாதிரி அவர் கேக்குறாரு. நீ ஆல்ரெடி இறந்து போயிட்ட, ஒன்னால தான் நானும் செத்தன்னு சொல்றாங்க. இவர் இப்பயும் நம்பாம போய் சொல்லாது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. சரி நீயே யோசி, உன் பைக் எங்க அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. இப்பதான் நடந்த விஷயத்த நமக்கு காட்டுறாங்க. இவர் வந்துட்டு இருக்கும் போது மதுமிதா அருண் பேசிட்டு இருக்கிறத பார்த்தாரு பாத்தீங்களா? அதை பார்த்து பயங்கரமா ஷாக் ஆயிருப்பாரு. அவங்கள கவனிச்சுக்கிட்டே வண்டியை ஓட்டிட்டு வந்ததுனால ஒரு லாரியில இடிச்சிருப்பாரு. ஸ்பாட்லயே இவர் இறந்து போயிடுவாரு. கொஞ்ச நேரத்துல ரெண்டு பசங்க இந்த இடத்துக்கு வராங்க. இவர் போன் எல்லாம் எடுக்கிறாங்க. ஒய்ஃப்ன்ற நம்பருக்கு கால் பண்ணிருப்பாங்க. அப்படிதான் இவங்க அட்டன் பண்ணி பேசியிருப்பாங்க. இவங்க அவங்க சொல்றதை நம்ப மாட்டாங்க. அதனால அந்த பசங்க இருக்காங்க பாத்தீங்களா, இருங்க போட்டோ எடுத்து அனுப்புறோம் அப்படின்ற மாதிரி அனுப்பியிருப்பாங்க. அதை பாக்குற இவங்களும் பயங்கரமா ஷாக் ஆயிருப்பாங்க. நீ பேய்ன்றதே உனக்கு தெரியாம இருந்த, அதனால தான் நான் மேல போய் இறந்து போயிட்டேன் அப்படின்ற மாதிரி இவங்களும் சொல்றாங்க. அப்ப இப்ப நம்ம ரெண்டு பேருமே பேயா அப்படின்ற மாதிரி கேக்குறாரு. இதுவும் ஒரு விதத்துல நல்லதுதான், இதுக்கப்புறம் யாருக்கும் பயப்படாம நிம்மதியா இருக்கலாம்னு சொல்லிட்டாங்க. இப்பதான் சிவாவும் காலிங் பெல் அடிக்கிறாரு. ஐயோ சிவா அந்த சாமியாரை கூட்டு வந்துட்டான் போல அப்படின்ற மாதிரி கதிர் சொல்லிட்டாரு. அந்த சாமியார் நம்மள பிடிக்கூடாது அப்படின்ற மாதிரி இவங்களும் சொல்லிட்டு இருக்காங்க. அந்த சாமியாரை இங்க ரெண்டு பேய் இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றாரு. இப்ப கதவை திறந்து உள்ள வராரு. இவங்க ரெண்டு பேருமே இப்ப பேயா மாறிட்டாங்கல்ல, எப்படியாவது இந்த சாமியாரை காலி பண்ணும் அப்படின்ற மாதிரிலாம் யோசிக்கிறாங்க. சிவா இருக்காரு பாத்தீங்களா, கதிர் எங்க போன, சைத்ரா எங்க இருக்கீங்க அப்படின்ற மாதிரிலாம் கேட்டுக்கிட்டே வந்துட்டு இருக்காரு. அப்படி வந்துட்டு இருக்கும் போதுதான் ஒரு இடத்துல சாமியார் இறந்து போயிருக்கிறது இவருக்கு தெரிய வருது. இத பார்த்து பயங்கரமா ஷாக் ஆயிடுறாரு. இப்பதான் சைத்ரா வராங்க. சைத்ராவும் பேய் மாதிரி இருக்கிறதுனால இவரும் பயந்துகிட்டே ஓட ஆரம்பிக்கிறாரு. அப்படி ஓடி வந்துட்டு இருக்கும் போதுதான் கதிரை பாக்குறாரு. மச்சான் சைத்ராக்கு என்னாச்சு, பேய் மாதிரி இருக்கா அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாரு. சைத்ராக்கு என்னாச்சு, ஒன்னும் ஆகலையே அப்படின்ற மாதிரி கதிரும் சொல்றாரு. இல்ல மச்சான், சைத்ரா கொஞ்சம் வித்தியாசமா நடந்துக்கிறா, சாமியார் வேற இறந்து போயிட்டாரு, நம்ம கிளம்பலாம் அப்படின்ற மாதிரி கையை பிடிச்சி இழுக்கிறாரு. அப்படி இழுக்கும் போது கை இருக்கு பாத்தீங்களா, தனியா வந்துருது. இவர் யாடக்கூடமா கீழே விழுந்துடுறாரு. அப்பதான் இவரே பேயா மாறி இருக்காருன்னு தெரியுது. நீயும் பேயா அப்படின்ற மாதிரிலாம் கேட்டுட்டு இருக்காரு. நீ மட்டும் சரியான நேரத்துக்கு சாமியாரை கூட்டு வந்திருந்தா நாங்க ரெண்டு பேருமே பேயா மாறி இருக்க மாட்டோம், எல்லாம் ஒன்னால் தான், உன்னை விட மாட்டேன் அப்படின்ற மாதிரிலாம் கதிர் கோவப்படுறாரு. இப்ப ரெண்டு பேருமே சேர்ந்த மாதிரி சிவாவை சாவடிக்கிறதுக்கு ட்ரை பண்றாங்க. சிவாவால முக்கியமான டோரை ஓபன் பண்ண முடியல. அதனால வேற ரூம்க்கு வந்து கதவை சாத்திடுறாரு. இப்படிதான் திவ்யாக்கு கால் பண்ணிருப்பாரு. அவங்க என்ன சாவடிக்காம விட மாட்டாங்க, காப்பாத்து அப்படின்ற மாதிரிலாம் சொல்லியிருப்பாரு. இததான் ஸ்டார்டிங் சீனோட கனெக்ட் பண்றாங்க. இந்த சமயம் தான் சிவாக்கு அட்டாக் நடந்திருக்கும். நல்ல வேலை சரியான நேரத்துக்கு வந்து காப்பாத்திட்டீங்க அப்படின்ற மாதிரி சிவாவும் சொல்லிட்டாரு. அப்ப சைத்ராவும் கதிரும் தான் பேயா அப்படின்ற மாதிரி திவ்யா யோசிக்கிறாங்க. இவங்க எல்லாருமே மேல் வழியா போலான்ற மாதிரி மேல ஏறி வந்தாங்க பாத்தீங்களா, திடீர்னு அந்த இடத்துல இருந்த கதிர் காணாம போயிடுறாரு. அதே சமயம் இந்த அசிஸ்டன்ட்டுக்கு சாமியார் தெரியறாரு. அவரை வணங்கலாம் செஞ்சுட்டு இருக்காரு. ஆனா கான்ஸ்டபிளுக்கு சாமியார் தெரியல. யார்கிட்ட வணங்கிட்டு இருக்கீங்க, இங்கதான் யாருமே இல்லையேன்னு சொல்றாரு. சைத்ரா இன்ஸ்பெக்டர் கிட்ட பேய்லாம் இருக்குன்ற மாதிரி சொன்னாங்கல்ல, இன்ஸ்பெக்டர் கூட பேய்லாம் இல்ல அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருந்திருப்பாரு. பேய்லாம் இருக்கு, நான் தான் பேய்ன்ற மாதிரி இவங்க சட்டனா பேய் மாதிரி மாறிடுறாங்க. இத பாக்குற இன்ஸ்பெக்டர் பயங்கரமா ஷாக் ஆயிடுறாரு. இவர் அட்டாக் பண்ற மாதிரி அவங்களும் பக்கத்துல எல்லாம் வந்துட்டு இருக்காங்க. டாக்டரும் ஒரு பாடி வந்திருக்கு, அதை கலெக்ட் பண்ணி வையே, நான் சாப்பிட்டு வந்துடுறேன் அப்படின்ற மாதிரி போறாரு. இவர் போலான்னு நினைக்கும் போது தான் அவங்க ரெண்டு பேர் வராங்க. அதாவது பேயா இருக்க மதுமிதாவும் அருணும் வராங்க. டாக்டரை பார்க்கணும்னு சொல்லிட்டாங்க. உள்ள போய் வெயிட் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி இவரும் சொல்லிட்டாரு. இப்ப அந்த பாடி எடுக்கணும்ல, பாடி எடுக்கிறதுக்காக போறாரு. இவங்க ரெண்டு பேருமே டாக்டர் ரூம்ல வெயிட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி உள்ள வராங்க. கடைசியா திவ்யா அந்த ஃபைலை கீழே போட்டு போயிருப்பாங்க. அந்த ஃபைலை எடுக்கிறாங்க. நம்ம ரெண்டு பேர் இறந்துட்டோமா அப்படின்ற மாதிரி இப்பதான் கவனிக்கிறாங்க.
இவங்களுக்கு தெரியக்கூடாதுல்ல, இப்ப தெரிஞ்சிருது. இப்ப வார்ட் பாயும் வந்திருக்க பாடியை பாக்குறாரு. பார்த்தா அது கதிரோட பாடியா இருக்கும். கதிர் இறந்து போயிட்டாரா? இறந்து போனவரை தான் போலீஸ் இவ்வளவு நேரம் தேடினாங்களா அப்படின்ற மாதிரிலாம் இந்த இடத்துல யோசிச்சுட்டு இருக்காரு. இப்ப டாக்டர் இருக்காரு பாத்தீங்களா, அவர் ரூம் கதவை திறந்து உள்ள வராரு. இவங்க ரெண்டு பேருமே பேய் மாதிரி இருக்காங்க. டாக்டரை இந்த இடத்துல அட்டாக் பண்றாங்க. இன்னும் இந்த அசிஸ்டன்ட் இருக்காரு பாத்தீங்களா, சாமியாரை கும்பிட்டுலாம் இருக்காரு. அப்பதான் கான்ஸ்டபிள் நடக்க ஆரம்பிக்கிறாரு. அந்த இடத்துல சாமியாரோட பாடியை பாக்குறாரு. உங்க சாமியார் இங்க இருக்காருன்னு கூப்பிடுறாரு. இப்ப இந்த அசிஸ்டன்ட் வேகமா அந்த இடத்துக்கு வந்து பாக்குறாரு. அப்பதான் சாமியார் ஆல்ரெடி இறந்து போயிட்டது அவருக்குமே தெரியுது. ஏதாவது பண்ணுங்க அப்படின்ற மாதிரி கான்ஸ்டபிள் சொல்றாரு. இவராலேயே முடியலன்னா என்னால எதுவுமே முடியாது அப்படின்ற மாதிரி அசிஸ்டன்ட் சொல்றாரு. இப்ப சாமியார் ஆவி அந்த இடத்துக்கு வந்து இவங்க ரெண்டு பேரையும் காலி பண்ணுது. ஆக மொத்தத்துல 3 பேரோட பாடியும் இந்த இடத்துல கடக்கிற மாதிரி நமக்கு காட்டுறாங்க. இப்ப வார்ட் பாயும் டாக்டரை பாக்குறதுக்காக வராரு. பார்த்தா டாக்டர் இறந்து போயிருக்காரு. இப்பதான் நியூஸ் பேப்பர் கட்டிங்க பாக்குறாரு. இவங்க ரெண்டு பேர் இறந்து போயிட்டாங்களா அப்படின்ற மாதிரிலாம் யோசிச்சுட்டு இருக்காரு. அவங்க ரெண்டு பேருமே அங்கதான் இருக்காங்க. இப்ப வார்ட் பாயும் அட்டாக் பண்றாங்க. இப்ப அடுத்ததா ஒரு ட்விஸ்ட நமக்கு காட்டுறாங்க. இந்த இன்ஸ்பெக்டர் சைத்ராக்கு பயந்து கொஞ்சம் கொஞ்சமா பின்னாடி வந்தாரு பாத்தீங்களா, இப்ப தெரியாதனமா பின்னாடி இருக்க பாடி இடிச்சிடுறாரு. அந்த இடத்துல யாரோட பாடி இருக்கு தெரியுமா? சிவாவோட பாடி தான் இருக்கு. இத பாக்குற இவரு ஷாக் ஆயிடுறாரு. அதே சமயம் சைத்ரா இருக்காங்க பாத்தீங்களா, பக்கத்துல வந்து அட்டாக் பண்ணி இவரை காலி பண்ணிடுறாங்க. அப்படியே கட் பண்ணி இந்த இடத்துல இருக்க திவ்யாவை காட்டுறாங்க. நீ எதுக்கும் பயப்படாத, நான் உன்னை காப்பாத்துறேன் அப்படின்ற மாதிரிலாம் திவ்யா சிவாவை பார்த்து சொல்லிட்டு இருக்காங்க. இப்ப சிவாவும் தெனாவட்டா எந்திரிக்கிறாரு. நீ என்ன காப்பாத்த போறியா? நான் ஆல்ரெடி இறந்து போயிட்டேன். இறந்து போனவனுக்கு தான் இவ்வளவு நேரம் நீங்க வைத்தியம் பாத்தீங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாரு. நீ என்ன சொல்ற அப்படின்ற மாதிரி பயந்த மாதிரி கேக்குறாங்க. இவர் கையில சட்டுன்னு கத்தி வந்துருது. அந்த கத்தியால திவ்யாவை காலி பண்ணிடுறாரு. இப்பதான் படத்தோட ஸ்டார்டிங் சீனே நமக்கு காட்டுறாங்க. இவங்க குதிக்கிறதுக்காக அந்த இடத்துல நின்னுட்டு இருக்காங்க. பேய் இருக்கிறதுலாம் உண்மை. அவங்க பேய்ன்றது தெரிஞ்சதுக்கு அப்புறம் யாரை பார்த்தாலும் சரி அவங்கள கண்டிப்பா சாவடிக்கணும். இப்ப நான் பேய்ன்றது உங்களுக்கும் தெரிஞ்சிருச்சு. நீங்களாம் அதை பார்த்துட்டீங்கல்ல, உங்களையும் சாவடிக்கிறதுக்காக வரேன் அப்படின்ற மாதிரி பேய் மாதிரி மாறுறாங்க. அதாவது ஆடியன்ஸை பார்த்து சொல்ற மாதிரி தான் வச்சிருக்காங்க. இதோடய இந்த படத்தை முடிச்சிடுறாங்க. இந்த படம் உங்க எல்லாருக்குமே பிடிச்சிருக்கோம் நம்புறேன். இந்த படத்துல ஏகப்பட்ட ட்விஸ்ட் வச்சிருப்பாங்க. அதே சமயம் லாஜிக் மிஸ்டேக் ஏகப்பட்டது இருக்கும். நீங்க யோசிச்சு பாத்தீங்கன்னா உங்களுக்கே நிறைய லாஜிக் மிஸ்டேக்லாம் தட்டுப்படும். அதை மீறியே இந்த படம் உங்க எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும் நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம 360 தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தொடர்ச்சியே இந்த மாதிரி வீடியோக்கள் வந்துகிட்டே தான் இருக்கும்.